சில கேள்விகளுக்கான பதிலை தேடும் முயற்சி பலரின் வாழ்க்கை பயணத்தை செம்மைப்படுத்தி உதவி செய்கிறது. மனித குலத்துக்கே சவாலாக அமைந்த ஒரு கேள்விக்கான பதிலை தேடி அலைந்த ஒரு மாணாக்கன் எப்படி ஒரு பெரிய அரிய ரகசியத்தை வெளிக்கொணர முடிந்தது என்பதை விளக்கவே இந்த பதிவை நான் பதிவு செஞ்சுருக்கேன். வாங்க இந்த கதைக்குள்ளே போய் என்ன அந்த பதிவுன்னு பார்க்கலாம். மரணம் என்றால் என்ன? மனித வாழ்க்கையில் மரணத்துக்கு பின் என்ன நடக்குது? இந்த கேள்வியை கேட்டவன் நாச்சிகேது அப்படின்ற சிறுவன். இவன் கேட்ட இந்த கேள்வி நம் அனைவரின் சார்பாகவும் கேட்கப்பட்டுள்ளதாக நான் பார்க்குறேன். அவன் தெரிந்து கொண்ட தகவல்கள் காலத்தால் அழியாமல் நமக்கெல்லாம் இன்று வழிகாட்டியாக அமைந்துள்ளது என்பதை தான் நாம் இந்த கதை மூலம் உணர வேண்டும். நாச்சிகேதி கேட்பது சாதாரண கேள்வி அல்ல, நம் வாழ்க்கையோட பாதையின் முடிவு. எதை நோக்கி நாம் போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான விடை மிக ரகசியமானது, தேவ ரகசியம். நாம் அனைவரும் கேட்க நினைப்பது, தெரிந்து கொள்ள நினைப்பது. இந்த கேள்விக்கான பதிலை தேடி அந்த ஞானத்தை நாடி தங்கள் வாழ்நாளை இழந்த ரிஷிகளும் முனிவர்களும் மன்னர்களும் சாமியார்களும் ஏராளம். ஆனால் தெரிந்து கொண்டவர்களோ, இந்த ஞானத்தை உணர்ந்தவர்களோ ஒரு சிலரே. நாச்சிகேதுவின் இந்த தேடல் பற்றிய தகவல் ஒரு கதை வடிவில் வேத சாஸ்திரங்களில் ஒன்றாக கடோபனிஷத் அதில் விவரிக்கப்பட்டுள்ளது. நாச்சிகேதுவின் தந்தை வஜ்ரசவர் விஸ்வஜித் யாகம் செய்கிறார். விஸ்வஜித் யாகம் என்பது சொர்க்கத்தை அடைய நினைக்கும் நபர் செய்யும் கடினமான யாகம், மிகுந்த உயர்நிலை யாகம் என்று அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இந்த யாகத்தை செய்பவர்தான் வாழ் முழுவதும் சேர்ந்த தன்னிடத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் அனைத்து புண்ணியங்களையும் மற்றவர்களுக்கு முழுமையாக சிரத்தையாக தானம் செய்ய வேண்டும். யாகத்தை வேடிக்கை பார்க்க வந்த அனைவரும் பொருள்கள் எல்லாம் தானமாக கிடைக்கும். இந்த யாகத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இளம் நாச்சிகேதுவிற்கு ஒரு விஷயம் புலப்படவில்லை. தானும் தந்தையின் சொத்தல்லவா, தந்தை செய்யும் யாகத்தில் தன்னை யாருக்கு தானமாக தரப்போகிறார் என்று யோசிக்க ஆரம்பித்தான். பிறகு தந்தையிடமே கேட்டான். தந்தையே, உங்களுக்கு சொந்தமான எல்லா பொருள்களிலும் தானமாக தந்து வருகிறீர்களே, என்னை யாருக்கு தானமாக தரப்போகிறீர்கள்? சிறிய பாலகனாக தன் மகனின் கேள்வியை தந்தை முதலில் பொருட்படுத்தவில்லை. ஏதோ சமாதானம் சொல்லி அனுப்பிவிட்டார். மகனோ விடுவதாக இல்லை. தொடர்ந்து நச்சு செய்ய ஆரம்பித்தான். இவன் செய்த நச்சை தான் பின்னர் இவன் பெயரிலேயே நச்சு என்ற வார்த்தை உருவானதோ. மைந்தனின் தொல்லை தாங்க முடியாமல் தந்தை தன் கோபத்தை அடக்க முடியாமல், உன்னை யமனுக்கு தானமாக தருகிறேன் போ என்ற ஆத்திரத்தில் வார்த்தையை விடுவிட்டார். குருகுலத்தில் பயின்ற நாச்சிகேது இதை தந்தையின் விருப்பம் என்று கருதி யமலோகம் செல்ல கிளம்பிவிட்டான். கடும் தவம் செய்து தன்னையே தியாகம் செய்து யமப்பட்டினத்தை அடைந்தான். வாயில் காப்போன் இந்த சிறுவனை தடுத்து நிறுத்தினான். யமதேவன் அனுமதியில்லாமல் உள்ளே வர இயலாது என்றும் திரும்பி செல்லுமாறு படித்தான். நடந்த கதையை சொல்லி, தன் தந்தை தன்னை யமனுக்கு தானமாக தந்துவிட்டபடியால் நான் தற்போது யமனின் சொத்து, எனவே உள்ளே சொல்ல யார் அனுமதியும் தேவையில்லை என்று வாதித்தான் சிறுவன். அதிர்ந்து போன காவலாளி சிறுவனை அழைத்துச் சென்று சிறுவனுக்கு உணவளித்தான். சிறுவனோ உணவை மறுத்து தான் யமனிடம் சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்ட பின்புதான் உணவு உண்ண முடியும் என்று பிடிவாதம் பிடித்தான். இந்த நிலை தொடர்ந்து 3 நாட்கள் கழித்த பின்னரே யமனை நேரில் காண முடிந்தது. தான் அழைக்காமலே வந்த சிறுவனை கண்டு யமதேவனே ஆச்சரியப்பட்டான். ஆனாலும் அந்த சிறுவனின் தைரியத்தையும் ஆர்வத்தையும் மெச்சிய யமன் அச்சிறுவன் வந்த காரணத்தை கேட்டான். என் தந்தை என்னை உங்களுக்கு தானமாக தந்துவிட்டார். நான் தற்போது உங்களுக்கு சொந்தமாகிவிட்டேன். எனக்கு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. என்னை முதலில் உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் சிறுவன். அசந்து போன யமன், சரி, முதலில் ஏதாவது சாப்பிடு. 3 நாட்களாக எதையும் உண்ணாமல் இருக்கின்றாய். சாப்பிட்டவுடன் நீ மீண்டும் உன் தந்தையிடம் அனுப்புகிறேன் என்றார் யமன். நான் சாப்பிட வேண்டுமேனால் நீங்கள் எனக்கு 3 வரங்கள் தர வேண்டும் என்றான் நாச்சிகேது. சிறுவனின் புத்தி கூர்மையையும் அவனது விவேகத்தையும் கண்டு மெச்சிய யமன் 3 வரங்கள் தருவதாக வாக்களித்தான். வேதங்கள் ஒரு சிறுவனின் மனநிலையை எவ்வளவு அழகாக படம் பிடித்து காட்டியுள்ளது பாருங்கள். யமலோகத்தில் உணவு அருந்துபவர்கள் மீண்டும் பிறப்பார்கள் என்று நான் சாஸ்திரத்தில் படித்திருக்கிறேன். அப்படி நான் மீண்டும் திரும்பிச் சென்றால் என் தந்தை என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என் மேல் எப்போதும் அன்பாக இருக்க வேண்டும், கோபித்து கொள்ளக்கூடாது.
என்று தன் முதல் கோரிக்கையை வைத்தான் நாச்சிகேது. மரணத்தில் இருந்து மீண்டு வரும் நபர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வதில் அந்த காலத்திலேயே சிக்கல் இருந்திருக்க வேண்டும். கோபத்தில் இருக்கும் தந்தை மீண்டும் தன்னிடத்தன் அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு சிறுவனின் சராசரி மனநிலை அல்லவா? அப்படியே ஆகட்டும் என்று யமன் முதல் வரம் தந்தான். வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள கர்மகாண்டகத்தில் யாகங்கள் செய்வது பற்றி சரியான விளக்கங்கள் இல்லை. எனக்கு இந்த விளக்கங்களை நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று தனது இரண்டாவது கோரிக்கையை வைத்தான் சிறுவன். யமன் சொல்லித்தந்த அனைத்து விஷயங்களையும் நாச்சிகேது பின்னர் மற்றவர்களுக்கு புரியும் வகையில் எழுதிவிட்டு சென்றுள்ளான். இவை இன்றும் நாச்சிகேது யாக சாஸ்திரம் என்று அழைக்கப்படுகின்றன. நாச்சிகேதுவின் மூன்றாவது கேள்வி யமனுக்கே ஆட்டம் தந்தது. சாஸ்திரங்களில் இறப்பை பற்றி சரியாக விளக்கம் அளிக்கவில்லை. இறந்தபின் மறுபிறப்பு இல்லை என்பது ஒரு வாதம், மீண்டும் பிறவி என்பது இன்னொரு வாதம். எது சரி? மரணம் என்றால் என்ன? மரணத்துக்கு பின் என்ன நடக்கிறது? வயதுக்கு மீறி இந்த கேள்வியை யமதேவன் உடனடியாக பதில் அளிக்க விரும்பவில்லை. இது தேவ ரகசியம். இதை தெரிந்து கொள்ள உனக்கு வயதோ மனப்பக்குவமோ அறிவோ போதாது. ஆகவே என்னால் உன் கேள்விக்கு பதில் தர முடியாது. ஆனால் நீ கேட்ட இந்த கேள்வியை மெச்சி நான் உனக்கு உன் உலகில் உள்ள மிக உயர்ந்த ஆஸ்திரத்தை தருகிறேன், ராஜ்யத்தை தருகிறேன். அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு என்றான். யமதேவன் சிறுவனின் நம்பிக்கையும் முனைப்பையும் இங்கே சோதனை செய்கிறான். சிறுவனோ இது எனக்கு தேவையில்லை என்று மறுத்துவிட்டான். யமன் விடவில்லை. சரி, சொர்க்கலோகத்தில் உள்ள அனைத்து சந்தோஷங்களையும் உனக்கு பரிசாக தருகிறேன். இந்த கேள்வியை மறந்துவிடு. சிறுவன் நிதர்சனமாக மறுத்தான். போகட்டும், உன்னுடைய அனைத்து பிறப்புகளுக்கான புண்ணியங்களையும் உன் முன்னோர்களின் புண்ணிய பலன்களையும் இப்போதே உனக்கு தானமாக தருகிறேன். இந்த கேள்வியை மறந்துவிடு. யமனின் எந்த ஆசை வார்த்தைகளுக்கும் சிறுவன் அசைக்க முடியவில்லை. யமதேவரே, நீங்கள் எனக்கு தருவதாக கூறும் அனைத்தும் காலத்தால் அழியக்கூடியவை, நிலையில்லாதவை. நீங்கள் தரும் இந்த அனைத்து சந்தோஷங்களையும் மரணம் அழித்துவிடும். இறப்பு என்பது என்ன என்று தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் தருவதாக கூறும் அனைத்து செல்வங்களும் அர்த்தம் கிடைக்கும் என்று சிறுவன் வாதிட்டான். சிறுவனின் விவேகத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராகியத்தையும் ஆர்வத்தையும் முனைப்பையும் கண்டு வியந்த யமன் தனக்கு ஒரு உண்மையான மாணவன் கிடைத்துவிட்டதாக மகிழ்ந்து மனித குலத்துக்கே முதல் முறையாக இறப்பின் ரகசியத்தை சிறுவனுக்கு போதித்தான் யமன். நீ பார்க்கும் உணரும் உடல் நீ அல்ல. உன் உடலில் உள்ள புலன்களை அடக்கி ஆளும் மனமும் மனதை ஆளும் புத்தியும் இவை அனைத்தையுமே ஆளும் நான் என்கின்ற சுயநலமும் நீ அல்ல. இவைகளுக்கெல்லாம் மகுடமாக இவை அனைத்தையும் சாட்சியாக கவனித்து ஒளிகளுக்கெல்லாம் ஒளியாக சதா கோடி சூரிய பிரகாசமாக மனம் என்னும் கண்ணாடியினுள் பிரதிபலித்து உன்னுள்ளே நீயாக ஜொலித்து கொண்டிருக்கும் தெய்வீகம்தான் உண்மையான நீ. இதை பிரம்மன் என்னும் ஆத்மன் என்னும் வேதங்கள் குறிப்பிடுகின்றன. 5 குதிரைகள் பூட்டிய தேரில் அமர்ந்துள்ள பயணி நீ. தேர்தான் உன் உடல், குதிரைகள் உன் புலன்கள், உன் மனம் கடிவாளம். தேரை இயக்குவது உன் புக்தி, பாதைகளை முடிவு செய்வது உன் கர்ம வினைகள். பாதையே மட்டுமே உன்னால் முடிவு செய்ய முடியும். விழித்திருக்கும் நிலையில் தேரையும் குதிரையையும் தேரோட்டியையும் அடையாளம் கண்டு கொள்கின்றாய். இவை அனைத்தும் நீ என்று தவறாக நினைத்து கொள்கிறாய். உறக்க நிலையிலும் புதிய உலகை புதிய தேரை காண்கிறாய். அங்கு அவை அனைத்தும் நீதான் என்று எண்ணிக்கொள்கிறாய். ஆழ்ந்த உறக்க நிலையில் இந்த தேரும் உலகமும் பாதையும் மறைந்து விடுகின்றன. ஆனாலும் மறைந்து போகிறது என்பதையும் நீ அல்லவா உணர்கிறாய். அப்படி இருக்கும்போது இந்த உடல் உள்ளம் புக்தி சேர்ந்த கலவையேதான் நீ என்று எப்படி முடிவு செய்கிறாய்? இந்த சூட்சும உடலோ ஸ்தூல உடலோ அல்லது காரண உடலோ நீ அல்ல என்பதை உணரும்போது சம்சார தொலைகளிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் உன்னிடத்திலிருந்தும் விடுதலை பெற்று மோட்சம் அடைகிறாய். இந்த உண்மையை உணர்வுபவர்கள் தங்கள் மட்டுமில்லாமல் இந்த உலகத்தையும் பிரம்மத்தையுமே உணர முடியும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆத்மனும் பரமாத்மனும் ஒன்றே என்கின்ற உண்மையையும் உணர முடியும். இதைத்தான் உபனிஷங்கள் பிரம்ம சத்தியம் ஜகத்மித்ய ஜீவோ பிரம்மய நாபரஷ என்று பிரகடனப்படுத்துகின்றன. பிரம்மன் ஒன்றே நிஜம், அதுவே உண்மை. அதை தவிர வேறு எதுவும் உண்மை இல்லை. நீ பார்க்கும் இந்த உலகம் ஒரு தோற்றம், உன் கற்பனை, உண்மை இல்லை. ஜீவன் பிரம்மனை உணர்ந்து விட்டால் இந்த உண்மை ஒன்றே நிரந்தரம், காலத்தால் அழியாதது. இந்த நிலையை உணர்பவர்களுக்கு மரணம் இல்லை, பிறப்பும் இல்லை. இதுவே நீ தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் என்று முடித்தான் யமன்.
இந்த இடத்தில் தோற்றம் என்பதை விளக்கியே ஆக வேண்டும். மரத்திலான ஒரு மேஜையை பார்க்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம் மேஜையை பார்க்கும்போது அந்த மேஜை உருவாவதற்கு காரணமான மரத்தை காண முடிவதில்லை. இந்த மேஜை உண்மையிலேயே மரம்தான், ஆனால் நமக்கு வேறு வடிவத்தில் தெரிகிறது. அதே போலவே ஒரு மண்ணில் உருவான ஒரு குடத்தை காணும்போது அந்த மண் நமக்கு தெரிவதில்லை. தங்கத்திலான ஒரு ஆபரணத்தை பார்க்கும்போது தங்கம் தெரிவதில்லை. மரமோ மண்ணோ தங்கமோ இந்த பொருட்கள் இல்லாமலும் கூட தன்னிச்சையாக இருக்க முடியும். ஆனால் அவைகளின் உருவான பொருட்கள் அவைகள் உருவாவதற்கு காரணமாக அதிகாரனிலிருந்து வேறுபட்டு தன்னிச்சையாக இருக்க முடியும். அதேபோலதான் நம்மை சுற்றி நாம் காணும் இந்த உலகம், அதில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அவைகளின் அதிகாரணிகள் தோற்றமே நிலையற்றவை, தொடர்ந்து மாற்றங்களை சந்திப்பவை. இங்கே உபனிஷத்துக்குள் இன்னும் ஒரு படி மேலே சென்று அனைத்து பொருள்களிலும் நீக்கமர நினைத்து உறைந்து மறைந்து இருக்கும் ஒரே ஆதிகாரணிதான் தெய்வீகம், பிரம்மன். அதுதான் நீ இல்லாவிட்டால் எதுவும் இல்லை. இது ஒன்றேதான் உண்மை. மற்றவையெல்லாம், அதாவது உடல் உள்ளம் எண்ணம் கலவை சேர்த்து உன்னுள் பிரதிபலிக்கும் தோற்றமே. இந்த உண்மையை பிரம்ம தீட்சையை உணர்ந்து கொண்டதனால் நாச்சிகேது மரணத்திலிருந்து விடுதலையும் பெற்றான். ஆத்மனை உணர்ந்தவனுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை என்ற தெய்வீக ரகசியம் நாச்சிகேதுவால் வெளிவந்தது. இந்த ரகசியத்தை உலகறிய செய்த பெருமை நாச்சிகேதுவையே சாரும். இந்த வேத காலத்தில் நடந்தது. அறிந்து கொள்ள முடியாத பல யுகங்களுக்கு முன்னர் நடந்தது. நாச்சிகேது உணர்ந்த விஷயங்களில் கடோபனிஷத்தில் இன்றும் நீங்கா இடம் பெற்றுள்ளது. பல ரிஷிகளும் மகான்களும் உபனிஷங்களுக்கு பல வகையில் விளக்கம் அளிக்க முயன்றாலும் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் சரியான வகையில் நமக்கெல்லாம் புரிந்து கொள்ளும் வகையில் லகுவாக விளக்கம் அளித்த பெருமை ஸ்ரீ சங்கரரை சாரும். எட்டாக்கனியாக இருந்த இந்த ரகசியம் மனித குலத்துக்கு எட்டியது. யமன் என்கின்ற மகாகுருவுக்கு நாச்சிகேது என்கின்ற அபூர்வ மாணாக்கன் கிடைத்தான். அவன் எடுத்த மிகப்பெரிய முயற்சியால் பிறப்பு இறப்பு பற்றி விளக்கம் நமக்கு கிடைத்தது. இது மிகப்பெரிய மனித சேவை. இந்த நல மாணாக்கன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நாச்சிகேது ஒரு சிறந்த உதாரணம். விவேகம், எது தேவை என்கின்ற பகுத்தறிவு. வைராக்கியம், இலக்கை தவிர மற்றவர்களை ஒதுக்கி வைத்து தள்ளுவது. ஷட்சம்பத்தி என்று கருதப்படும் ஷம, எண்ணங்களை அடக்குதல். தம, ஐம்புலங்களை அடக்குதல். உபரதி, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். தீட்சிதை, பொறுமை. சமாதான, ஆழ்ந்த முனைப்பு. சிரத்தை, இச்சைகளிலிருந்து விலகி நிற்கும் பயிற்சி. இவைகளோடு அனைத்தையும் சீர்தூக்கி பார்க்கும் தெளிவுடன் முகுமுஷத்தம். எவர் முயன்றாலும் இதுதான் தவநிலை, இந்த உண்மையான மரணமே இல்லாத பேரானந்த நிலையை, சச்சித் ஆனந்த நிலை உணர முடியும் என்பதை இந்த சிறுவன் இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டினான். இந்த 4 ஒழுக்க பண்புகளும் விவேகம், வைராகியம், சக்ஷம் பக்தி, முகுஷக்தம் உண்மையை நாடும் ஒரு மாணவன் அடிப்படை தேவை என்பதை ஒரு வாழ்வியல் நெறியாக உணர்த்தியுள்ளான். வைராகிய நிலை அடைவது சுலபமல்ல. இது பெரிய போராட்டம். தேரையும் தேரோட்டையும் கட்டுக்குள் கொணர்ந்து சரியான பாதைக்குள் இலக்கை நோக்கி பயணிப்பது இது. நம்மை பற்றிய உள்நோக்கிய பயணம். இலக்கை அடையும் போது நமக்குள் மறைந்து இருக்கும் ஆத்மன், ஆத்மீயனை சூரியனைப் போல நமக்குள் பிரகாசித்து பிரம்மனை உணர வழி கிடைக்கும். வேதோஷ்யமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் சமஸ்பிரத்பதஸ்தாத் என்று அழகாக வர்ணிக்கிறது உபஷித். இந்த ஞானத்தை உணர்வதற்கு தடையாக இருப்பது நம்முடைய அறியாமை, மடமை. பிரம்மசூத்திரங்களுக்கு விளக்கம் எழுதியுள்ள ஸ்ரீ சங்கராச்சாரியார் அறியாமை ஒரு கொடிய வியாதி என்று வர்ணிக்கிறார். நம் உண்மை ஸ்வரூபமான ஆத்மனை, பிரம்மை, சச்சிதானந்த ஸ்வரூபத்தை இறைநிலையாக உணருவதே நம் வாழ்க்கை பயணம். வெறும் உடல், மனம், புத்தி, சுயநலம் கொண்ட தேவரையும் தேரோட்டியையும் உண்மையான நாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த கருவியிலால் ஏற்படும் துன்பங்கள், சோகங்கள், துயரங்கள் அனைத்தையும் நம்முடையது என்று தவறாக கருதுகிறோம். ஐயாத ஆத்மனை ஐயக்கூடிய பொருளாக எண்ணுவது மூடத்தனம் என்று வாதிடுகிறார் ஸ்ரீ சங்கராச்சாரியார். ஐயாத ஆத்மனுக்கு மரணமேது, ஜனனமேது? இந்த உண்மையை புரிந்து உணர்ந்து கொண்டவர்களால் மட்டுமே எப்போதும் அழிவில்லாத எல்லையற்ற ஆனந்தமாக, பேரானந்தமாக வாழ முடியும். இதுவே உண்மையான மோட்சம். இது உண்மையை புரிந்து கொள்வது, உணர்வது சாமானிய காரியம் அல்ல. இதற்கு ஒரு பிரம்மம் குருவியின் உதவி இல்லாமல் இது சாத்தியமில்லை என்கின்ற வேத சாஸ்திரங்கள் நாச்சிகேதுக்கு யமதேவன் என்கின்ற மகாஞானி குருவாக கிடைத்தார். நாச்சிகேது இந்த குருவை சாதாரணமாக எந்த கஷ்டமும் இல்லாமல் அடைய முடியவில்லை. கடும் தவத்தோடு தன்னையே தியாகம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது. வேத சாஸ்திரங்கள் சொல்லும் அனைத்து ஒழுக்க நேதைகளையும் பின்பற்றி அதன் பலனாகவே ஆத்மன், பிரம்மன், பிறப்பு இறப்பு பற்றிய ரகசியங்கள் தெரிந்து கொள்ள முடிந்தது. மனித குலமே அறிந்திராத இந்த மாபெரும் ரகசியங்கள் இந்த சிறுவன் வழியாக இந்த உலகிற்கு தெரிய வந்தது. தான் அறிந்த தேவ ரகசியங்களை, நேரடி அனுபவங்களை, அவைகளின் பலன்களை, மந்திரம் இந்த மாணவன் வெளி உலகத்திற்கு சொல்லவில்லை. தன் குருவி பற்றி பெருமைகளையும் அவர் அருளிய ஆத்மபோத தத்துவங்களையும் நமக்கெல்லாம் அறிய வழி செய்தான். இது ஒரு உண்மையான குரு சிஷ்ய பாரம்பரியம். வாழ்க்கை ரகசியங்களை வெளிச்சம் போட்டு காட்டிய மகா தத்துவ காவியம்.